காதல் ஜோடியை தாக்கிய விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி மாநில நிர்வாகி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கைது செய்யப்பட்டு அவர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் உட்பட 4 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருச்சி தனியார் பள்ளியில் படிக்கும் காதல் ஜோடியை தாக்கிய விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தகவல் அறிந்த பெண்ணின் காதல் ஜோடியை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி அருணகிரி மற்றும் அவரது கூட்டாளிகள் கொடூரமாக தாக்கியிருப்பதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரி மாணவர் சந்தோஷை ஜாதி ரீதியாக திட்டியதுடன் கொடூரமாகவும் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். தாக்குதலில் காயமடைந்த சந்தோஷ் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சந்தோஷிடமிருந்த 20,000 ரூபாய் மற்றும் செல்போனையும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அபகரித்திருக்கிறார். பெற்றோருடன் சந்தோஷை அனுப்பி வைத்த பிறகு வீட்டிற்கு சென்றும் அடித்து உதைத்து கொலை மிரட்டலும் அவருக்கு விடுத்திருக்கிறார். இந்த புகார்களின் அடிப்படையில் 4 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் மருதுமுத்து இணைகிறார். மருதுமுத்து, ஏற்கனவே அருணகிரி மீது 7 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்ததா பார்த்தோம். அவர் உட்பட 4 பேர் இதுல கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களின் மீது என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? அவர்கள் விவரம் என்ன? திருச்சி மாவட்டம் மணப்பாவையில் சோழியம்பேட்டை சேர்ந்த சந்தோஷ் இவர் கடத்தி தன்னோட காதலியை திருமணம் செய்வதற்காக அழைத்து சென்ற போது அவர் காதலியின் உறவினரான நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில கொள்கை செயலாளரான அருணகிரி என்பவர் காதலிகளை தேடி சென்று கண்டுபிடித்து சந்தோஷை தாக்கியதாக சந்தோஷ் மருத்துவமனை சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இந்த நிலையில அருணகிரி மற்றும் அவருடன் நண்பர்கள் 3 பேரை கைது செய்தும் மேலும் 3 பேரையும் போலீசார் தேடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல்துறை இந்த வழக்கு சம்பந்தமான அறிக்கையை அதாவது பிரஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோழியம்பட்டி கிராமத்தை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் அதே கிராமத்தை சேர்ந்த அழகுசாய் மகள் சில்சா என்பதும் கடந்த 1 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாகவும் கடந்த 14ஆம் தேதி காதலை வீட்டை விட்டு வெளியேறி மதுரைக்கு சென்று பின்னர் மதுரையில் உள்ள எழுப்பை குளம் என்ற இடத்தில் கண்ணன் என்பவர் வீட்டில் தங்கியிருந்ததாகவும் இந்த நிலையில் 16ஆம் தேதி சோழியம்பட்டி கிராமத்தை சேர்ந்த அருணகிரி, சாமிக்கண்ணு, கார்த்திக், பிரவீன்குமார் மற்றும் அடையாளம் தெரிந்த 2 நபர்கள் மொத்தம் 6 பேர் எழுப்பை குளத்துக்கு சென்று காதல் இருவரையும் வலுக்கட்டாயமாக காதல் ஏற்றி தாக்கியுள்ளனர். மேலும் அருணகிரி என்பவர் காதலர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் சந்தோஷை சாதி இறுதியாக அசிங்கமாக திட்டியும் கையால் அடித்து உயிர் நிலையில் அதாவது பிறப்பு வகுப்புல உதைத்ததுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அருணகிரியிடம் சென்றவர்களும் சகமாக சந்தோஷை தாக்கியுள்ளனர். மேலும் சந்தோஷிடம் இருந்த 20,000 பணம் மற்றும் அவரது செல்போனை பறித்துக் கொண்டு சந்தோஷின் பெற்றோரை மோகினிமலை பகுதிக்கு வர சொல்லி அவர்களோடு அனுப்பி வைத்துள்ளனர். அதாவது மோகினிமலை என்ற இடம் துவங்கி அருகே உள்ளது. இந்த சந்தோஷ் வீட்டுக்கு சென்று பின்னர் வீட்டுக்கு சென்ற மீண்டும் வீட்டுக்கு சென்று அவரை அடித்து மிரட்டல் விடுத்துள்ளனர். இது சம்பந்தமாக வளநாடு காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இந்த சந்தோஷ் திருச்சி அரசு முதல் மேல் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள வளநாடு காவல்துறையினர் மருத்துவமனைக்கு சென்று சந்தோஷிடம் வாக்குமூலம் பெற்று அருணகிரி உள்ளிட்ட 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. மொத்தம் 6 பேர் மீதும் 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் தற்போது அருணகிரி, பிரவீன்குமார், கார்த்திக் 3 பேர் மட்டும் கைது செய்துள்ளனர். கைது செய்து தற்போது வல்லநாடு காவல் நிலையத்திலிருந்து மணப்பாறை குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நீதிபதி முன்னும் ஆஜர்படுத்துவதற்காக தற்போது அழைத்து வழங்குகிறார். அந்த காதலை தாக்கி அருணகிரி என்பவர் தற்போதுதான் வழக்கறிஞராக வார் கவுன்சில் பதிவு செய்துள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அதாவது நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் காதலை பிரிப்பதற்காக நடத்திய தாக்குதல் சம்பவம் மணப்பாறை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.